வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நீங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்களை உடனடியா பாருங்க. இன்னைக்கு வந்து பிபிஎல்ல 15வது மேட்சான பிரிஸ்பன் ஹீட் வெர்சஸ் சிட்னி சிக்ஸர்ஸ் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஒரு 2 மேட்சுக்கு வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணல. அதுக்கு காரணம் வந்து கிறிஸ்மஸ் டைம் அப்படிங்கிறதுனால. எப்போதுமே கிறிஸ்மஸ் டைம் அப்படின்னா எங்க ஊர் பசங்க எல்லாரும் சேர்ந்து எங்கேயாச்சும் வெளியே போறது வழக்கம். ஸோ அதனால 2 நாள் கேரளா சைடு போயிருந்தோம். அதனால அங்க நெட்டு எதுவுமே கிடைக்கல. ஸோ வீடியோஸ் எதுவும் அப்லோட் பண்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. டீம்ஸ் கொடுக்கறதும் என் ஃப்ரெண்டு தான் கொடுத்துட்டு இருந்தான். ஸோ அதனால அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வித்தியாசங்கள். பட் இனிமேல் நடக்கக்கூடிய எல்லா பிபிஎல் மேட்சா இருந்தாலும் சரி, இன்டர்நேஷனல் மேட்சா இருந்தாலும் சரி, அடுத்த மாசம் ஆரம்பிக்கக்கூடிய SA T20 இருந்தாலும், சவுத் ஆப்பிரிக்கா T20 லீகா இருந்தாலும் சரி, எல்லா மேட்சுக்குமே நம்ம வந்து ரெடியா இருப்போம். ஸோ மறக்காம டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பா. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே டெலகிராம் சேனல்ல உங்களுக்காக ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாமே மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல ஃபேண்டசி XL11ல யாரெல்லாம் இதுவரைக்கும் ஜாயின் பண்ணவே இல்லையோ சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து நியூ இயருக்கு வந்து நிறைய டெபாசிட் ஆஃபர் கொடுக்க போறாங்க. யாருமே இந்த பர்டிகுலர் டைம்ல டெபாசிட் பண்ணாதீங்க. நியூ இயர் டைம்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. அது போக வின்னிங்ஸை வந்து டெபாசிட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா 4% வந்து எக்ஸ்ட்ரா வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு 10,000 ரூபாய் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 400 ரூபாய் கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா வரும். எல்லாம் நிறைய பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஆஃபர் இருக்கு. ஸோ அதெல்லாம் எந்த ஒரு மேட்சும் இல்லாம எக்ஸ்ட்ரா வரக்கூடிய காசா இருக்கும். அதனால அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க ஹை இன்வெஸ்டர். நம்ம பிபிஎலுக்கு லீடர் போர்டு கொடுத்துருக்காங்க. GST TTS எதுவுமே கிடையாது. இருக்கிறதுல லோவஸ்ட் ஃபீயா இருக்கு. மறக்காம நம்ம ஃபேண்டசி XL11 ஆப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து பிட்ச் ரிப்போர்ட். இந்த பிட்ச் ரிப்போர்ட் இன்னைக்கு வந்து மேட்ச் வந்து எங்க நடக்கு? பிரிஸ்பன்ல வந்து நடக்கு. பிரிஸ்பன் ஹீட்டுக்கு வந்து ஒரு ஹோம் கிரவுண்ட். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியாலே பாத்தீங்க அப்படின்னா இந்த பிட்ச் வந்து ஒன் ஆஃப் தி பிக் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். நல்ல பவுண்டரி லைன் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல குட் பேஸ் அண்ட் பவுன்ஸ், அதாவது ஃபாஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் சூட்டபிளான பிட்சா இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, பிட்ச் ஷுட் ஹேவ் குட் பவுன்ஸ், அதாவது நல்ல ஒரு பவுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அதே போல நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. நியூ பால்ல ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 ஓவருக்கு வந்து நியூ பால்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் அட்டாக் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. அதே போல போக போக வந்து பாத்தீங்க அப்படின்னா பால் வந்து பேட்டுக்கு வந்து நைஸா வரும் இருக்காங்க. முதல்ல வந்து பால் வந்து நல்லா ஸ்விங் ஆகி பவுன்ஸ் ஆகி பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் டஃப் கொடுக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஆனா கொஞ்சம் ஒரு 5-6 ஓவர் கடந்துட்டாங்க, ஒரு 7 ஓவர் 10 ஓவருக்கு அப்புறம் தான் பால் வந்து பேட்டுக்கு வந்து நைஸா வரும், எந்த ஒரு பவுன்ஸ் இல்லாம அப்படின்னு இருக்காங்க. இப்போ வந்து 2022ல இருந்து 23 பிபிஎல் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்ட் வந்து 230 ஓவர் பவுலிங் பண்ணி 94 விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸ்பின்னர் வந்து 118 ஓவர் பவுலிங் பண்ணி 25 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்பின்னருக்கும் பெரிய வித்தியாசங்கள் கண்டிப்பா இருக்குது. நம்ம இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து நடந்தது 22ஆம் தேதி டிசம்பர் மாசம். அடிலைட்டுக்கும் பிரிஸ்பனுக்கும் நடந்த மேட்ச்ல பிரிஸ்பன் ஹீட் வந்து 3 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. ஃபாஸ்ட் 9 விக்கெட், ஸ்பின்னர் வந்து 3 விக்கெட். இந்த மேட்ச் வந்து ஒரு 170+ வந்து ஸ்கோர் போயிருக்கு. ஆனா இன்னொன்னு என்னன்னா, பிரிஸ்பன் ஹீட்ல வந்து அவங்க ஹோம் பிட்ச்ல அவங்க தோக்கவே மாட்டாங்க. லாஸ்ட் இயரும் சரி இந்த வருஷமும் சரி தொடர்ந்து வின்னிங்கா தான் வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா என்னன்னா, லாஸ்ட் சீசன்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங்கும் வின் பண்ணியிருக்கிறாங்க, இந்த சீசன்ல செகண்ட் பேட்டிங்கும் வின் பண்ணியிருக்கிறாங்க. அதே தான் இதுல நம்ம கொடுத்துருக்கோம். ஓவராலா ஒரு மேட்ச் பேட்டிங் செகண்ட் 175-89 2 இன்னிங்ஸ், 175 ஹை ஸ்கோர், 174 லோ ஸ்கோர். இப்போ 2 டீமுக்கான ஸ்கோர் போர்டு வந்து நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிட்னி சிக்ஸர்ஸை பொறுத்த வரைக்கும் பிலிப்பி வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. ஆவரேஜா பாத்தீங்கன்னா நல்லா ஆடி இருக்காரு. வின்ஸுமே இந்த சீரீஸ்ல நல்லா முதல் மேட்ச் 40, 2வது மேட்ச் வந்து 13 அடிச்சாலும் 3வது மேட்ச் வந்து ஒரு செஞ்சுரி ஒன்று போட்டாரு. எட்வர்ட்ஸ் லாஸ்ட் மேட்ச் வந்து பேட்டிங் ஆடல. எதுவும் மேட்ச் வந்து ஃபுல்லா பார்க்கல, எதுவும் இன்ஜுரியான்னு எனக்கு சரியா தெரியல. ஒரு ஓவர் தான் பவுல் பண்ணியிருக்கிறாரு. மோசஸ் ஹென்ரிக்ஸ் முதல் மேட்சுக்கு அப்புறம் பெருசா ஆடல, ஆவரேஜா தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஜோர்டான் சிக்ஸ் அந்த ஆவரேஜ் வந்து கண்டினியூ பண்ணி மெயின்டைன் பண்ணி ஆடுறாரு. ஷா வந்து பெருசா எதுவும் பண்ணல லாஸ்ட் மேட்ச். ஹைடன் ஹெர்ரி லாஸ்ட் மேட்ச் டெத்ல எல்லாம் பவுல் பண்ணாரு. ஓவர்ஸ்ல பார்த்தேன் 1 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. அகில் கொசேன் அந்த டீமோட மெயின் ஸ்பின்னர், கண்டிப்பா 4 ஓவர் பிளஸ் 1 விக்கெட். டுரசிஸ் எல்லா மேட்சுமே 2 விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் பவுலர்.
ஜாக்சன் பிரிட் லாஸ்ட் மேட்ச் அபார்ட்டுக்கு மேல உள்ள வந்தாரு, 3 விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. முற்பே லாஸ்ட் மேட்ச் நம்மளுடைய ட்ரம்ப் கார்டா ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னோம், எத்தனை பேர் ட்ரை பண்ணீங்கன்னு தெரியல, 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இங்க டாம் பேண்டன் இவங்க வந்து 3 மேட்ச் விளையாண்டு 3மே வின்னு. இவங்க வந்து 3 மேட்ச் ஆடி 2 மேட்ச் வின்னு, லாஸ்ட் மேட்ச் மட்டும் தோத்துருக்காங்க. ஜிம்மி பீர்சன் முதல் மேட்ச் அடிச்சதுக்கு அப்புறம் என் தலைவர் 2 மேட்சுமே பேக் டு பேக் ஃபார்ம் கொண்டாரு. முன்றோ 2 மேட்சுமே சரியா ஆடல. அப்படிங்கும் போது இந்த மேட்ச் வந்து நீங்க கண்டிப்பா ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாத்தன் மெக்சுன்னி 78 ரன் 2வது மேட்ச்ல, 3வது மேட்ச்ல வந்து 8 ரன்னாலும் 1 விக்கெட் எடுத்து கொடுத்து பெஸ்ட் ஃபேண்டசி பாயிண்ட்ல வந்துட்டாரு. ரென்சா சூப்பரான ஒரு ஆவரேஜோட ஆடுறாரு. மேக்ஸ் பிரையன் பெருசா ஒரு 30-20 அந்த மாதிரி வந்து ஆடி கொடுக்குறாரு. வால்டர் பேட்டிங் பிளஸ் போலிங் இருக்கக்கூடிய பிளேயர். ஆனா 2 மேட்ச்ல இந்த ஒரு மேட்ச் தான் ஓரளவுக்கு ஆவரேஜ் பாயிண்ட் வாங்கி கொடுத்துருக்காரு. மீதி 2 மேட்ச்லயுமே ஃபிளாப்பான ரிசல்ட் தான் எடுத்து கொடுத்துருக்காரு. சேவியர் பேட்லெட் நல்ல ஒரு பவுலிங் ஆப்ஷன். ஸ்பென்னர் ஜான்சன் லாஸ்ட் சீசன்ல பிரிஸ்பன் ஹீட்டுக்கு வின் பண்றதுக்கு ஒரு பெரிய காரணமா இருந்தது, உள்ள வந்துட்டாரு. ஸ்வீப்சன் தொடர்ந்து 2 மேட்ச் விக்கெட் எடுக்கல, மேபி ஃபோக்கஸ் பண்ணுங்க. மேத்யூ ஹுக்மன் எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்சியா விக்கெட் எடுத்திருக்கிறார். ஸோ இந்த ஸ்கோர் கார்டு எதுக்கு இவ்வளவு பேசுறோம் அப்படின்னா, நீங்க டீம் எடுக்கும் போது இந்த பேஜை எடுத்துட்டு எந்த ஒரு ஃபேண்டசி ஆப்னாலும் ஓபன் பண்ணி டீம் செட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பிரிஸ்பன் ஹீட்டை பொறுத்த வரைக்கும் டாம் பேண்டன், ஜிம்மி பீர்சன் ஓபன் பண்றாங்க. அடுத்து முன்ரோ 1 டவுன் வர்றாரு, மெக்ஸ்வின்னி 2 டவுன் வர்றாரு, 3 டவுன் ரென்சா அண்ட் 4th டவுன் வந்து மேக்ஸ் பிரையன்ட் வர்றாரு. ஸோ இந்த 6 பேர் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து யாருக்குமே பெருசா டபுள் அட்வான்டேஜ் அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் ஆவரேஜா வந்து இன்னைக்கு உங்களுடைய ட்ரம்ப் கார்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்ரோ தான். ஸோ தொடர்ந்து 2 மேட்ச் வந்து ஒரு ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுத்துருக்கிறாரு, உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் ஒரு நல்ல லாஸ்ட் சீசன்ல முன்ரோ வந்து ஏதாச்சும் ஒரு மேட்ச் வந்து 50+ அந்த மாதிரிலாம் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு வந்து சிட்னி சிக்ஸர்ஸோட பவுலிங் அட்டாக் வந்து கண்டிப்பா நல்லா இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஆனா அதையும் மீறி நீங்க வந்து அவரை வந்து ஒரு நல்ல ட்ரம்ப் கார்டா நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி பாத்தீங்கன்னா ரென்சா வந்து ஒரு சேஃபான ஒரு பிக்கா இருப்பாரு. நாத்தன் மெக்ஸ்வின்னியும் ஓரளவுக்கு சேஃபான பிக் தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து 90% 80% பேர்கிட்ட வந்து இந்த 2 பேருமே ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் இன்னும் ஒரு ட்ரம்ப் கார்டு பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து இன்னைக்கு மேட்ச்ல வந்து அவங்களுடைய விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல பிலிப்பியை தான் ட்ரை பண்ணுவாங்க. நீங்க நம்ம தலைவன் ஜிம்மி பீர்சனை கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ நல்ல ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க வந்து ட்ரம்ப் கார்டு பிக்கா வேணா நீங்க ஜிம்மி பீர்சனை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, பவுலிங் ஆப்ஷன்ல உங்களுக்கே தெரியும், ஸ்பென்னர் ஜான்சன் ஒரு சேஃபான ஒரு பிக்கு, பேர்க்லெட்டு ஒரு சேஃபான ஒரு பிக்கு, அதுக்கு போல வால்டரும் ஒரு சேஃபான பிக் தான். ஏன்னா பேட்டிங் பிளஸ் போலிங் இருக்கு. ஆனா நீங்க ஸ்கோர் கார்டு பாத்தீங்கல்ல, லாஸ்ட் 3 மேட்ச்ல ஒரு மேட்ச் மட்டும்தான் ஒரு ஆவரேஜான ஃபேண்டசி பாயிண்ட் கொடுத்திருக்காரு. மீதி 2 இதுல ஃபிளாப் தான். ஆனாலும் அவர் ஒரு சேஃப் பிக், ஏன்னா பேட்டிங் பிளஸ் போலிங் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த 1, 2, 3 இந்த பவுலிங் ஆப்ஷன் 3மே ஒரு சேஃபான பிக்கா இருக்கும். கொஞ்சம் இன்னைக்கு ட்ரம்ப் கார்டா நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஸ்வீப்ஸ்ல வந்து உங்களுடைய கிராண்ட் லீக்கா இருக்கட்டும், ஸ்மால் லீக்கா இருக்கட்டும், மெகா லீக்கா இருக்கட்டும், நீங்க இந்த ட்ரம்ப் கார்டா நீங்க வந்து ஸ்வீப்ஸனை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா தொடர்ந்து 2 மேட்ச் விக்கெட் எடுக்கல. அவர் லாஸ்ட் சீசன் அப்பெல்லாம் எடுக்காம இருந்ததுல எல்லா மேட்சுமே ஒரு விக்கெட் எடுப்பார். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட்ல பாத்தீங்க அப்படின்னா, 1 நாத்தன் மெக்ஸ்வின்னி, 2வது வந்து ரென்சா, 3வது வந்து வால்டர், 4வது வந்து பேட்லெட், சேவியர் பேட்லெட், 5வது வந்து ஸ்பென்னர் ஜான்சன். இந்த 5 பேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் பிளஸ் சேஃப். உங்களுடைய இன்னைக்கு மேட்ச்ல ட்ரம்ப் கார்டா பாத்தீங்க அப்படின்னா, 1 ஜிம்மி பீர்சன் வந்து உங்களுக்கு வந்து முதல் ட்ரம்ப் கார்டு, 2வது வந்து முன்ரோ ரொம்ப ரிஸ்க் 2 பேருமே, 3வது ஸ்வீப்சனும் ரொம்ப ரிஸ்கான ஒரு ட்ரம்ப் கார்டா நம்ம கொடுத்துருக்கோம். டாம் பேண்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ரிஸ்க் இருக்கு. அவருமே வந்து எல்லா மேட்சுமே 30-40 அப்படின்னு ஆட மாட்டாரு. எப்படி லாஸ்ட் மேட்ச் வந்து வின்ஸ் வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சாரு, அந்த மாதிரி இந்த மேட்ச் பேண்டன் செஞ்சுரி அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதே போல 10 ரன்னுக்குள்ளேயும் அவுட் ஆகி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் வந்து ஒரு ஹார்டு ஹிட்டர். ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவா ஆடணும்னு நினைப்பாரு. அது அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பிளேயர் வந்தா வருது போனா போகுது அப்படின்னு ஆடக்கூடிய ஒரு பிளேயரா இருக்கிறதுனால நான் மைனஸா தான் பாக்குறேன். சிட்னி சிக்ஸர்ஸை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டீமா தான் இருக்கிறாங்க. பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அகில் கோசேனே, முர்பே, அடுத்து ஜாக்சன் பிரிட், துரோசிஸ், இது அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பா சேஃபான பிக்கை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தனியா பிரிச்சிருவோம். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் 3 விக்கெட் எடுத்ததுனால எல்லாருமே எடுத்துட்டு தான் வருவாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா
ஜாக் எட்வர்ட்ஸ், வின்ஸ், பிலிப் ரெண்டு பேருமே சேஃப் தான். ஏன்னா யாருமே விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல பிலிப்பே தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஜிம்மி பீர்சனை ஃபோக்கஸ் பண்றது இல்ல, டாம் பேண்டனையும் ஃபோக்கஸ் பண்றது இல்ல. ஸோ அதை நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 5 பேர் தான் மோஸ்டா இன்னைக்கு சிட்னி சிக்ஸர்ஸ்ல. ஒன்னு பிலிப்பி, ஒன்னு வின்ஸ், ஒன்னு எட்வர்ட்ஸ், அதுக்கு அடுத்தபடியா 5வது வந்து ஜாக்சன், 4வது ஜாக்சன் பிரிட், 5வது வந்து டூரோசிஸ். 6வது ஆப்ஷன்ல ஒன்னு ஹென்ரி குஸ் எடுப்பாங்க, இல்ல அப்படின்னா ஹைடன் ஹெர்ரை வந்து எடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு ட்ரம்ப் கார்டா பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அகில் கோஷனை வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணலாம். அதே போல வின்ஸ் மேபி இன்னைக்கு வந்து ஃபிளாப் ஆறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் கொஞ்சம் அவசரப்பட்டு ஆடும்போது ஃபர்ஸ்ட் அங்க இனிஷியல் அட்டாக் பண்ணக்கூடியது ஸ்பென்னர் ஜான்சன், சேவியர் பேர்ட்லெட். முதல் 3ல இருந்து 4 ஓவர் அட்டாக் பண்ணுவாங்க. கண்டிப்பா விக்கெட் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 பேருமே எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து ஃபிளாப் ஆறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் ஃபிளாப்னா உடனே டக் அவுட்ல போவாங்க அப்படிலாம் சொல்ல. அவங்களுடைய அதிகபட்ச ஸ்கோர் வந்து ஒரு 25 ரன்னுக்குள்ள இருக்கும், இல்ல ஒரு 30 ரன்னுக்குள்ளதான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆனா அவங்களுடைய செலக்டட் பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 2 பேருமே ஆல்மோஸ்ட் 90% மேல இருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது நீங்க ஃபிளாப் ஆவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஏதாச்சும் ஒரு பவுலிங் ஆப்ஷன் வந்து நீங்க கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். இல்ல அப்படின்னா மோசஸ் ஹென்ரிக்யூஸ் மாதிரியான ஒரு டீசென்ட் பேட்டரை கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஹென்ரிக்யூஸ் எப்படி பார்த்தா ஆடிடுவாரு. லாஸ்ட் மேட்ச் பெருசா ஹை ஸ்கோர் கிடைக்கலன்னு ஸ்கோர் பண்ணல, இருந்தாலும் ஒரு 30 ரன் நம்ம வந்து சாலிடா எதிர்பார்க்கலாம் அவர்கிட்ட. ஆனா எனக்கு தெரிஞ்சு வின்ஸ், பிலிப் ஃபிளாப் இன்னைக்கு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் யாராச்சும் ஒருத்தராச்சும் ஃபிளாப் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிரிஸ்பன் ஹீட்டோட பவுலிங் ஸ்டார்டிங் அட்டாக் அந்த மாதிரி. இங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் அட்டாக் வந்து அகில் கோஷன் பவுல் பண்றாரு, டூரோசிஸ் பண்றாரு, ஜாக்சன் பிரிட் பண்றாரு. ஸோ டெத்லயும் ஹைடன் ஹெர்ரு தான் லாஸ்ட் ஓவர் பவுல் பண்றாரு. அதனாலதான் நான் அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பா ஒரு விக்கெட் எடுத்தா கூட ஒரு எல்பி ஆகிட்டாருன்னு வைங்களேன் 33 பாயிண்ட். ஸோ அந்த ஒரு 30 ரன் வின்ஸ் அண்ட் பிலிப்பி அடிச்சு கொடுக்கறது அவர் அடிச்சு கொடுத்துருவாரு. ஆனா வின்ஸ், பிலிப்பி வந்து சேஃபான ஆப்ஷன். ஹைடன் ஹெர்ரு வந்து உங்களுக்கு ஒரு ட்ரம்ப் கார்டா தான் இருக்கிறாரு. ஸோ அதுதான் ஒரு பிரச்சனை. ஸோ ரிஸ்க் எடுக்கிறவங்க கண்டிப்பா ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு சேஃபான ஸ்மால் லீக் டீம் பார்த்துடலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு சேஃபா இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் லீக் டீம். டூரோசிஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்சன் பிரிட்டு, ஹைடன் ஹெர்ரி, ஜாக் எட்வர்ட்ஸ், மோசஸ் ஹென்ரிக்யூஸ், பிலிப்பி. இதுல நான் வந்து இந்த ட்ரம்ப் கார்டை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுல வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜேம்ஸ் வின்ஸை வந்து கண்டிப்பா நீங்க வந்து அவர் இடத்துல எதிர்க்கலாம். அதே போல ஜிம்மி பீர்சன், நாதன் மெக்சன்னி, வால்டர், சேவியர் பேட்லெட், ஸ்பென்னர் ஜான்சன் ஒரு ட்ரம்ப் கார்டை எடுத்திருக்கேன். இந்த இடத்துல எல்லாருமே மேட் ரென்சாவை வந்து எடுப்பாங்க. சரிங்களா, ரென்சாவை எடுப்பாங்க. ஏன்னா ரென்சாவோட செலக்டட் பெர்சன்டேஜ் வந்து 80க்கு மேல இருக்கு. ஸோ யாருமே ஜிம்மி பீர்சன் எடுக்க மாட்டாங்க. ஸோ ஜிம்மி பீர்சனுக்கு பதிலாக ரென்சாவோட அவங்க ஆப்பனண்ட் வருவாங்க. ஹைடன் ஹெர்ருக்கு பதிலாக வின்ஸோட வருவாங்க. இல்லை அப்படின்னா மோசஸ் ஹென்ரிக்யூஸ்க்கு பதிலாக கூட ஹைடன் ஹெர்ரு எடுத்துட்டு வரலாம். இந்த 3 ஆப்ஷன் இருக்கு. அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பேர்ட்லெட்டுக்கு வந்து வைஸ் கேப்டன் இல்ல கேப்டன் இந்த மாதிரி இன்னைக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன்ல கேப்டன் வைஸ் கேப்டன் போங்க. ஏன்னா வால்டர் நான் சொன்ன மாதிரி தான் லாஸ்ட் 3ல 2 மேட்ச் ஃபிளாப் தான். நம்ம பேட்டிங் பவுலிங் அப்படின்னு சொல்லி அவரை டப்புன்னு வைஸ் கேப்டன் போட்டு விட்டுருக்கோம். ஆனா அவரை விட பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறவங்க நல்லா பாயிண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேட்சும் கண்டிப்பா விக்கெட் போகும். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து இதே பிச்சில் 9 விக்கெட் ஃபாஸ்ட், 3 விக்கெட் ஸ்பின்னர் அப்படின்னு வந்திருக்கு. அப்படிங்கும்போது நல்லா விக்கெட் போயிருக்கு மேட்ச் இன்னிங்ஸ்ல. ஸோ விக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுலிங் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பா. ஸோ அவ்வளவுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.